ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரீ ஸ்கூல் இந்த பிள்ளைங்க இந்த கேட்டகரியில் இருக்கிற பிள்ளைங்க 5 years old and above. ஸோ 5 years old and above நார்மலாக 5 years old அப்படின்னாலே ஒரு ஷார்ட் சென்டென்சஸ் படிக்க முடியும். ஸோ அந்த ஏஜில் பை ரைட் அவங்க அதை ட்ரெயின் பண்ணிடணும். தே மஸ்ட் ஏபிள் டு ரீட் லைக் திஸ் இஸ் அ பாய், ஐ ஆம் அ கேர்ள், இந்த மாதிரி மை நேம் இஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட் சென்டென்சஸ் தே மஸ்ட் ஏபிள் டு ரீட் already. ஸோ when they come to 6 years old, ஸோ அவங்களுக்கு வந்து பேசேஜஸ் வந்து படிக்க முடியும். ஸோ when go to primary ஆல்ரெடி டீச்சிங் என்னன்றது ஆல்ரெடி கிண்டர் கார்டன்லேயே சொல்லி கொடுத்துடணும். ஸோ அப்போ அவங்க ப்ரைமரி ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்புறம் ப்ரைமரியில் வந்து நியூ வெக்கபுலரி சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, அடுத்த ஆட் ஆன் பிளாண்டிங் இந்த மாரி தான் நடக்கும். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க யங் ஏஜில் இருக்கும்போது சரியான மெத்தடில் டீச் பண்ணாதனால பிள்ளைங்க ப்ரைமரிக்கு போய் கஷ்டப்படுறாங்க, படிக்க தெரியாமல் இருக்காங்க. ஈவன் 12 வயசு அந்த மாதிரி ஆனாலும் கூட சென்டென்சஸ் அவங்களால படிக்க முடியல. இதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு ஆக்சுவலி ஒரு காரணம் இருக்குது. இதை நம்ம சரி ஓகே. இப்போ இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வீட்டிலே இருக்காங்க. இது எப்படி டீச்சர், இது எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவ்ரிதிங் மெத்தட். நம்ம மறுபடியும் அந்த மெத்தட் அவங்களுக்கு டீச் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் தானே பார்ப்பீங்க. ஸோ தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து 13 வயசு 12 வயசு ஒன்றும் படிக்க தெரியலையா, உனக்கு ஏன் அப்படி இருக்கேன்னு பிள்ளைங்களை ஏசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மெத்தட் தெரியல. நம்ம நம்மளை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஓகே, நம்ம காலத்துலேயும் அது இல்லை. ஸோ அதனால் இப்போ அது இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு 12 வயசாகவே, ஏன் 13 14 வயசு 30 வயசானாலும் சரி, தெரியலையா கற்றுக்கலாம். எஜுகேஷனுக்கு படிப்புக்கு வயசு இல்லைங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோடய பேஜில் என்னோடய சென்டரோட நேம் நான் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் போய் என் சென்டரை பாருங்கள். பிகாஸ் நம்ம சென்டரில் வந்து இதை மேமாக நாங்கள் எம்பசைஸ் பண்ணுறோம். ஃபர்னிக்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லிக்குவோம். அது எத்தனை வயசாக இருந்தாலும் வி ஆர் டீச்சிங். வயசு இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, வி ஆர் டீச்சிங். இஃப் யூ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபாலோ மீ. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து நான் ஸ்பீச் டிலே இல்லைனா ADHD இது ரெண்டத்தோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி அந்த மெத்தட் வச்சு நம்ம பிள்ளைங்களை கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல ஸ்பீச் டிலே பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்களா இல்லை ADHD பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்களான்னு. ஓகே, ப்ளீஸ் கமெண்ட். ஃப்ரம் த கமெண்ட் ஐ வில் டூ மை நெக்ஸ்ட் வீடியோ விச் இஸ் எதுன்னு பார்ப்போம். ஸ்பீச் டிலே முதல் நம்ம பண்ணலாமா இல்லை ADHD பண்ணலாமா. ஓகே கைஸ், see you. Thank you.